பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நமக்கு துணையாக இருக்கிறவர். நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர். அவர் நம்மேல் அவ்வளவு அன்பாக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம நேசித்தவங்கெல்லாம் நம்மேல் வைத்த அன்பு மாறிக்கொண்டே இருக்கலாம். சில டைம்ஸில் நம்மளை தூக்கி போட்டுடலாம். ஆரம்பத்தில் இருந்த அன்பு நாட்கள் செல்ல செல்ல அது மாறிவிடலாம். ஆனாலும் நம்முடைய தேவனுடைய அன்பு அது எப்பொழுதும் மாறாத ஒரு அன்பு. எவ்வளவு நாட்கள் சென்றாலும் அந்த அன்பு எப்பொழுதும் மாறாமல் இருக்கும். அவரை பார்த்து, ஏசுவா, நீதான் எனக்கு உண்மையான துணை, நீதான் என்னுடைய எஜமானன் என்று சொல்லுவோமா? மாத்திரமே எங்கள் துணையாளர் தகப்பனே, எங்கள் தெய்வமே, எங்களை படைத்தவரே, எங்களை அழைத்த எங்கள் தெய்வமே, நீர் மாத்திரமே எங்கள் எஜமானன் தகப்பனே. படைகளாய் சேர்ந்து நாங்கள் நேசித்த மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஒரு படைகளாக சூழ நின்று அவருடைய வார்த்தை எனும் பட்டயத்தால் எத்தனை முறை எங்கள் இருதயத்தை கிழித்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் பலத்த அரணாக எங்களுக்காக நின்று எங்களை பாதுகாத்து எத்தனை முறை கர்த்தர் எங்களுக்காக நீர் வழக்காடி இருக்கிறீர் தகப்பனே. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே. உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவர்
அழைத்தவரே துணையாக எப்போதும் வருபவரே, குறித்தவரே வளைந்தவரே, உள்ளங்கையில் என்னை எல்லாம் அறிந்தவரே. ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் நேசித்த மனிதர்களால வெறுக்கப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். யார் மேல அதிக நேசம் வச்சிங்களோ அவர்களே ஒரு படையாக சூழ நின்று தங்கள் பட்டய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். யார் மறந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் மாறினாலும் மாறிடாத நேசர் ஒருவர் இருக்கிறார். உங்களை அழைத்தவர், உங்களை படைத்தவர், முன் குறித்தவர், வேறு பிரித்து எடுத்தவர். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.